சீனாவினுடைய வருங்கால கனவுகள் எல்லாத்தையுமே தரைமட்டமாக்குற வகையில வடகொரியாவும் ரஷ்யாவும் ஒரு புதிய ஒப்பந்தம் ஒண்ணுல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தினால பாத்தீங்கன்னா தென்சீன கடல் பகுதியில சீனாவினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது வெகுவாக குறைக்கப்படும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சைனாவுக்கு எதிராக ரஷ்யாவும் வடகொரியாவும் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திடணும், இந்த ஒப்பந்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, இதனால என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் சீனா சந்திக்கும், இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தியும் இந்த வீடியோல ரொம்பவே டீடைலா பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். விஷயமா சமீபத்தில் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டினும் வடகொரிய அதிபரும் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க இல்லையா? இந்த சந்திப்பின் பொழுது இந்த இரண்டு நாடுகளுக்கும் மத்தியில ரொம்பவே முக்கியமான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சுங்க. இந்த ஒப்பந்தம் இப்ப சீன அரசாங்கம் அவர்களுடைய தூக்கத்தை தொலைச்சிட்டு அலையறதுக்கு முக்கியமான காரணமா மாறி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, தென்சீன கடல் பகுதியில சீனாவினுடைய வருங்கால திட்டங்கள் எல்லாத்தையுமே கேள்விக்குறியாக்குற வகையில இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. அப்படி என்னப்பா ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் மத்தியில ஒரு ராணுவ ஒப்பந்தம் அப்படிங்கிறது தான் கையெழுத்திடப்பட்டிருக்குது. இந்த ஒப்பந்தத்தின்படி ரஷ்யா மேல ஏதாச்சும் ஒரு நாடு தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா உடனடியா வடகொரிய அரசாங்கம் ரஷ்யாவுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகள் அப்படிங்கிறதையும் வழங்கணும். அதே மாதிரி வடகொரியா மேல ஏதாச்சும் ஒரு நாடு தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா வடகொரியாவுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் ரஷ்யா பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நேட்டோ அக்ரிமெண்ட் இருக்குது பாத்தீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். இந்த ஒப்பந்தம் தாங்க இப்ப சீன அரசாங்கத்துக்கு சுத்தமாவே பிடிக்கல. இப்ப நிறைய பேருக்கு ஒரு டவுட் ஒன்று வரலாம், ஏன்பா சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சுத்தமாவே ஆகாது, அப்போ ரஷ்யாவும் வடகொரியாவும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு விஷயம் பண்றாங்கன்னா சைனா சந்தோஷம் தானே படணும், அதை எதற்காக அது அவங்களுக்கு பிடிக்காம போகிறதுக்கு அதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே சிம்பிள்ங்க. சைனாவை பொறுத்த வரைக்கும் இந்த தென்சீன கடல் பகுதி இருக்குது பாத்தீங்களா, இங்க எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது, சுமூகமா போகணும். அப்படியே இங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உருவானா கூட அது சீன அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட பிரச்சனையாவே இருக்கணுமே தவிர வேற எந்த நாடுகளாலையும் இங்க பிரச்சனை உருவாகிறத சீனா சுத்தமாவே விரும்பாது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தைவானுக்கு எதிரான சீனாவினுடைய வியூகம் தாங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் தைவானுக்கு எதிராக ஒரு போரை நடத்தி அந்த நாட்டை கேப்சர் பண்றதுல சுத்தமாவே விருப்பம் இல்லை. அதற்கு பதிலாக சீன அரசாங்கம் தைவானை மற்ற நாடுகள் கிட்ட இருந்து தனிமைப்படுத்துறது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா அதை சீனா கூட இணைச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்கி இருக்கிறாங்க. இதன் விளைவாக தான் ஏதாச்சும் நாடு சீனா கூட ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டா உடனே அந்த நாட்டுக்கு எதிராக அறிக்கை விடுவாங்க. கூடவே தைவானை சுத்தி மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமா நடத்துவாங்க. சைனாவினுடைய இந்த பிரித்தாளும் திட்டத்துக்கு ரொம்பவே இடைஞ்சலா இருக்கக்கூடியது ஒரே ஒரு நாடு தான், அது அமெரிக்கா தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே நேரடியா தைவான் விஷயத்துல தலையிட முடியாது. காரணம், ஒன் சைனா பாலிசிக்கு கீழே தைவான் அப்படிங்கிறது சைனாவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் அங்கீகரிச்சிருக்குது. இதனாலேயே பாத்தீங்கன்னா அமெரிக்க அரசாங்கம் கூட அவர்களுடைய போர்க்கப்பலை நேரடியா தைவானுக்கு அனுப்பி உதவி செய்ய முடியாது. ஈவன் சைனா மிலிட்டரி எக்ஸசைஸ் அப்படிங்கறத தைவானை சுத்தி பண்ணும் போதெல்லாம் அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல்களை ஜப்பான்லயோ இல்ல தென்கொரியாவிலயோ கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு வேடிக்கை தான் பார்க்குமே தவிர வேற எந்த விஷயமும் பெருசா பண்ணது கிடையாது. என்னதான் அமெரிக்க போர்க்கப்பல்கள் தைவானுடைய உதவிக்கு வரல அப்படின்னாலுமே கூட தென்சீன கடல் பகுதியில் இந்த போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்துறது அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா தைவானுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் தான். ஓகேப்பா, நம்மளுடைய நட்பு நாடு ஒருத்தன் பக்கத்திலே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். இந்த தைரியத்தையும் உடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சீனா பார்த்தீங்கன்னா இந்த தென்சீன கடல் பகுதி பக்கமே அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் சீனாவினுடைய எண்ணம் நிறைவேறினதே கிடையாது. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அமெரிக்கா அடிக்கடி இந்த சைடு வந்துகிட்டே தான் இருக்கும். ரொம்பவே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. வடகொரியா ஏதாச்சும் பண்ணிடுச்சு அப்படின்னா உடனடியா நான் தென்கொரியாவை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல்களை எடுத்துக்கிட்டு தென்கொரியாவுக்கு வர்றது, தென்கொரியாவில் மிலிட்டரி எக்ஸசைசஸ் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்களும் இங்க அடிக்கடி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் தென்கொரியாவுக்கு சப்போர்ட்டா இருந்தாலுமே கூட இன்னொரு பக்கம் தைவானுக்கும் ஆதரவான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க போர்க்கப்பல்கள் தென்சீன கடல் பகுதிக்குள்ள அடிக்கடி வந்துட்டு போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காவே இந்த கடல் பகுதியில சீனாவினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஒரு கட்டுக்குள்ளேயே வைக்கப்படும். இதனால தான் சீன அரசாங்கம் அமெரிக்கா போர்க்கப்பலை உள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவினுடைய ஜெட்டு விமானங்களும் தென்சீன கடல் பகுதி மேல பறந்துச்சு அப்படின்னா சைனா போயிட்டு அதை பிளாக் பண்ணி பாதி வழியில திருப்பி அனுப்பின சம்பவங்களும் நடந்தேறி இருக்குது.
ஆனால் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு, முக்கியமாக வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனையை சொல்லிட்டு அடிக்கடி வந்து இங்கே விசிட் பண்ணிடுவாங்க. ஈவன் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் வடகொரியாவும் கையெழுத்திட்டுக்கிட்ட இந்த ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில் அமெரிக்காவினுடைய தியோடோர் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற போர்க்கப்பல் தென்கொரியாவினுடைய கடற்கரைக்கு வந்திருக்குது. ஸோ இப்படிதாங்க அடிக்கடி சில்லித்தனமாக பல காரணங்களையும் சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் அமெரிக்கா வந்து இங்கே இன்டர்ஃபியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு நாட்டில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா தான் அமெரிக்கா வந்து அங்கே இன்டர்ஃபியர் பண்ண முடியும். பிரச்சனையே இல்லை அப்படின்னா அமெரிக்காவுக்கு அங்கே வேலையே இல்லை இல்லையா? ஸோ இதே விஷயத்தை முன்னிறுத்தி தான் சீன அரசாங்கம் வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில சமாதானம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் முயற்சி எடுத்தாங்க. ஸோ சமாதானம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே அமெரிக்காவுக்கு வேலை இல்லை இல்லையா? ஸோ ஆனால் சீனாவினுடைய இந்த சமாதான முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் தான் போய் முடிஞ்சுது. என்னதான் வடகொரியா மேலே சைனாவுக்கு பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் அவங்களால ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவே முடியலை. என்னதான் சீன அரசாங்கத்தால் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் மத்தியில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை ஏற்படுத்த முடியல அப்படின்னாலுமே கூட இவங்களுக்கு நடுவில் மிகப்பெரிய மோதல்கள் ஏற்படாத வண்ணம் தவிர்க்க முடிஞ்சது. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் மத்தியில் ரொம்பவே பதற்றமான சூழ்நிலை நிலவுச்சு அப்படின்னா உடனே அமெரிக்காவாகட்டும் ஜப்பான் ஆகட்டும் எல்லாமே சீனாவை போய் பேச சொல்லுவாங்க வடகொரியா கிட்ட. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வடகொரியா மேலே சீனாவுக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதை விட முக்கியமாக ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு ரஷ்யாவை விடவுமே சீனாவுக்கு தான் வடகொரியா மேலே பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது வந்தது. ஆனால் அதை வச்சு கூட சீனாவால் தான் நினச்சதை அடைய முடியல. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் வடகொரியா கூட போட்டிருக்கிற இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது வடகொரியாவுக்கு இன்னுமே அதீத பலம் தான் அப்படின்னு சொல்லி ஆகணும். காரணம், இவ்வளவு நாளா சைனாவை தான் நம்பி இருக்கணும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா சீன அரசாங்கத்தை நம்பி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வடகொரியாவுக்கு இருந்துச்சு. ஏன்னா ரஷ்யா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உக்ரைன் போரில் என்கேஜ் ஆயிட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது வடகொரியாவை வந்து கையில் பிடிக்க முடியல. இந்த மாதிரியான ஒரு நேரத்தில் ரஷ்ய அதிபரே வந்து இந்த மாதிரி மேலே இனிமேல் யாராச்சும் தாக்குதல் நடத்துனாங்கன்னா நான் வேணுங்கிற உதவியை பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறது வடகொரியாவுக்கு இன்னுமே அதீத பலம் அப்படிங்கிறத தான் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதை வச்சுட்டு வடகொரியா கம்முன்னு இருப்பாங்களா? வாய்ப்பே கிடையாது. இவ்வளோ வருஷமாக சைனா எவ்வளவோ ட்ரை பண்ணி ஒரு பேச்சுவார்த்தை கூட அவங்களால வந்து ஏற்படுத்த முடியல. இப்போ ரஷ்யாவோட சப்போர்ட் இருக்குது அப்படிங்கும் பொழுது தென்கொரியாவை அடிக்கடி வடகொரியா சீன்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இனிமேல் இந்த இடத்துல நம்ம அடிக்கடி பிரச்சனைகளை பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ கண்டிப்பாக இப்படி பிரச்சனை ஆகும் பொழுது அமெரிக்கா இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிக்கும். அடிக்கடி போர்க்கப்பல் அனுப்புறது, இங்கே மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிறத பண்ணுறது, ஜெட்டு விமானங்கள் அனுப்புறதுன்னு சொல்லி பல விஷயங்களையும் பண்ணுவாங்க. இது சீனாவுக்கு குடைச்சலாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, குறிப்பிட்ட அளவுக்கு பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே போகுது அப்படிங்கும்பொழுது இந்த கொரிய தீபகற்பம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக டீஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி டீஸ்டெபிளைஸ் மட்டும் ஆயிடுச்சுன்னா அது அமெரிக்காவுக்கு இன்னுமே குதூகலம் தான். எந்த அளவுக்கு தென்கொரியாவுக்கு பிரச்சனை அதிகமாகிக்கிட்டே போகுதோ அந்த அளவுக்கு வேகமா தென்கொரியா அமெரிக்காவை நோக்கி போய்கிட்டே இருக்கும். இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி தென்கொரியா, ஜப்பான் மற்றும் சீனா இந்த மூன்று நாட்டினுடைய அதிபர்களும் சந்திச்ச ஒரு பேச்சுவார்த்தை எல்லாமே கூட நடத்தினாங்க. இந்த மாதிரி நமக்கெல்லாம் உள்ள இருக்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் சுமூகமா பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடக்கிறது அப்படிங்கிறது சீனாவினுடைய கனவுக்கு போடப்பட்ட முட்டுக்கட்டையா தான் பார்க்கப்படுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான பார்டருங்கிறது சமீப காலமாக ரொம்பவே பதற்றமான சூழ்நிலையில் தான் இருந்துகிட்டு வருது. வடகொரியா இதுவரைக்குமே 3 முறை இந்த டீமிலிட்டரைஸ்டு ஜோன் அப்படிங்கிறத தாண்டி வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு எதிரான போர்ல வடகொரியா ஆயுதங்கள் கொடுத்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த ஒப்பந்தத்தின் மூலமா வடகொரியா இன்னும் அதிக அளவுக்கு ஆயுதங்கள் அப்படிங்கிறத ரஷ்யாவுக்கு கொடுப்பாங்க. அதை விட இப்போ வந்து அமெரிக்கா நேரடியாக ரஷ்யாவுக்குள்ள ஆயுதங்களை பயன்படுத்துறதுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க இல்லையா உக்ரைனுக்கு. ஸோ அவன் வந்து அவனுடைய ஆயுதத்தை நேரடியாக என் நாட்டுக்குள்ள பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி வழங்கும் பொழுது ஏன் நான் வந்து வடகொரியாவை பயன்படுத்தக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ இதனால் இப்போ வடகொரியா ரஷ்யாவுக்கு உதவி பண்ண ரஷ்யாவும் அதற்கு பதில் வடகொரியாவுக்கு உதவிகள் பண்ணுவாங்க. முக்கியமாக வடகொரியாவினுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம்லையோ இல்லை அவங்க அந்த ஸ்பைஸ் சேட்டலைட் அப்படிங்கிறத லான்ச் பண்ணுறதுல ரொம்பவே குறியா இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்பைஸ் சேட்டலைட்டை தயாரிக்கிறதுக்கோ ரஷ்ய அரசாங்கம் பெரிய அளவுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு நம்பப்படுது. ஒருவேளை ரஷ்யா அந்த மாதிரியான உதவிகளை கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது தென்கொரியாவுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறும். ஸோ தென்கொரியாவுக்கு சிக்கலாக மாறுச்சுன்னா அவங்க அமெரிக்காவை நோக்கி நகர்வாங்க, அது சைனாவுக்கு ஆபத்தாக மாறும். ஸோ இதனால தான் சீன அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பொழுது
இதை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பத்துக்குள்ள போயிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தை பத்தி வாயை கூட திறக்கல. ஸோ இந்த பிரஸ் மீட்லாம் கேட்பாங்க இல்லையா, இந்த மாதிரி வடகொரியாவும் ரஷ்யாவும் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அதற்கு சீன அரசாங்கம் எந்த பதிலுமே சொல்லல. காரணம், ஒரு பக்கம் என்னதான் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு எதிராக போடப்பட்டிருந்தாலுமே கூட, இன்னொரு பக்கம் இந்த ஒப்பந்தம் சீனாவினுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கும் எதிராக அமைஞ்சிருக்குது. ஸோ இதனால தான் சீன அரசாங்கம் இப்போ வரைக்கும் இந்த ஒப்பந்தத்தை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனாலுமே கூட கண்டிப்பாக ரஷ்ய அதிபரான புட்டின் கிட்டையும் வடகொரிய அதிபர்கிட்டையும் சீன அரசாங்கம் இதை பற்றி விவாதிப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இந்த விவாதத்தில் என்ன முடிவெடுக்கிறாங்க, இனி சீனா அவரோட ஸ்ட்ராட்டஜி இதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றி அமைக்கிறாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்காவினுடைய தலையீடு அதிகரிக்க அதிகரிக்க சீனாவினுடைய ஆதிக்கம் தென்சீன கடல் பகுதியில் குறையுமா குறையாதா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்க கொடுக்குற ஒரு ரிவார்டா இருக்கும். நன்றி.